அமுதே தமிழே அழகிய மொழியே நமது அமுதே தமிழே அழகிய மொழியே நமது. வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற பகுதி 8ஆம் வகுப்பு இயல் 2 வாழ்வியல் திருக்குறள். நுழையும் முன், திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அஃது ஒரு வாழ்வியல் நூலும் கூட. எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்குச் சான்றாகும். இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பயில்வோம். நடுவு நிலைமை. 1. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். பொருள்: நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். 2. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. பொருள்: தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையைத் துலாக்கோல் சரியாகக் காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாகச் செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். அணி உவமை அணி. கூடா ஒழுக்கம். 3. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பொருள்: மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்திக் கொண்ட பசு பயிரை மேய்ந்ததைப் போன்றது. அணி இல்பொருள் உவமை அணி. 4. கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். பொருள்: நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையைத் தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்லாமை. 5. உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் களரனையர் கல்லாதவர். பொருள்: கல்லாதவர் பயனில்லாத களர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத் தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. 6. விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். பொருள்: கற்றவர்க்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. குற்றங்கடிதல். 7. வருமுன்னர்க் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக்
கெடும். பொருள் பழி வருமுன்னே சிந்தித்துத் தம்மைக் காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்துவிடும். அணி உவமையணி. 8. தன் குற்றம் நீக்கிப் பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. பொருள் தலைவர் முதலில் தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது. இடனறிதல். 9. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருள் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்தச் செயலையும் தொடங்கவும் கூடாது, கைவிடவும் கூடாது. 10. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. பொருள் வலிமையான சக்கரங்களைக் கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களில் மட்டுமே சிறப்பாகச் செயல்பட முடியும். அணி பிறிது மொழிதல் அணி. நூல்வெளி. பெருநாவலர், முதற்பாவலர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்புப் பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் ஆகும். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களைக் கொண்டது. பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்னும் 3 இயல்களைக் கொண்டது. இன்பத்துப்பால் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களைக் கொண்டது. உவமையணி. குறள் எண் 2. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் இடம்பெற்று உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமையணி ஆகும். பொருள்களின் எடையைத் துலாக்கோல் சரியாகக் காட்டும் என்பது உவமை. சான்றோர் நடுவு நிலைமையுடன் செயல்படுவர் என்பது உவமேயம். போல் என்பது உவம உருபு. எனவே இக்குறளில் உள்ளது உவமையணி ஆகும். இல்பொருள் உவமையணி. குறள் எண் 3. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாகக் கூறுவது இல்பொருள் உவமையணி ஆகும். புலியின் தோலைப் போர்த்திக் கொண்ட பசு என்பது உலகில் இல்லை. அதனை உவமையாகக் கூறுவதால் இக்குறளில் உள்ளது இல்பொருள் உவமையணி ஆகும்.
பிறிது மொழிதல் அணி. குறள் எண் 10. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிறிது மொழிதல் அணி எனப்படும். நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது. கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்பது உவமை. இதன் மூலம் எவரும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெற இயலாது என்பது குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. எனவே இக்குறளில் பிறிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது. நன்றி.